வணக்கம். நமது ஜிஎஸ் மீடியா தமிழ் சேனலுக்கு தங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, நாம் யூடியூப் வீடியோ எடுக்க தேவைப்படும் ஒரு உபகரணம் தான் நம்ம பார்க்க போகிறது. அதாவது மொபைலை ஒரு ஸ்டாண்டில் வைக்கணும் இல்லையா, அந்த ட்ரைபாட் வந்து நாமளே எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். நமக்கு தேவையான பொருட்கள்: 1 இன்ச் பிவிசி வாட்டர் லைன் பைப்பு 1.25 அடி, அதாவது 15 அங்குலம் நீளம், 2 பிட்டு மற்றும் இதுபோல் ஒரு டின் தகர டப்பா. என்னிடம் 3 அடி பிட் ஒன்று பைப் இருந்தது, அதை 2ஆக கட் பண்ணிக்கின்றேன். நான் 18 அங்குலம் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளவும். டின்னு எங்கள் வீட்டில் இருந்தது, அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். இதுக்காக என்னோட குறுக்கு விட்டம் 6 அங்குலம், உயரம் 9 அங்குலம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், புரிந்து கொள்ள எளிதாக இருக்கும். 18 அங்குலத்தில் 2 பிட்டு அந்த டப்பா. அந்த 3 அடி நீளமான 1 இன்ச்சு வாட்டர் லைன் பைப்பு, 3/4 இன்ச்சு பிவிசி பைப்பு கரெக்டாக பொருத்தமாக உள்ளே போகிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். இதை வந்து நீங்கள் கரெக்டாக கவனமாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் ஷேக் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும். நான் 18 அங்குலம் எடுத்திருக்கேன், நீங்கள் 15 அங்குலம் எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்கிறது 18 அங்குலம். இப்போ இங்கே கட் பண்ணிக்கலாம். இப்போ பைப்போட அடிப்பாகத்திலிருந்து ஒரு 2 அங்குலம் நீளத்தில் ஒரு மார்க் பண்ணிக்க வேண்டியது. 2 பைப்லையும் மார்க் பண்ண இடத்துல ஒரு துளை போட்டுக்கணும். இதுவும் 2 பைப்லையும். இந்த ஹோலோட சைஸு ஒரு 6 mm ராடு உள்ளே போகிற அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்கணும். இதை பார்த்தீங்களா, இது மாதிரி தான் இதுக்குள்ளே ஒரு ராடு ஃப்ரீயாக போகிற அளவுக்கு நாம் ஹோல் போட்டு எடுத்துக்கணும். அடுத்து இந்த பைப்பை டப்பாவோட ஒரு ஓரத்தில் வச்சுக்கணும். சிமெண்ட் போடுறதுக்கு சென்டரில் வேண்டாம். இந்த டப்பாவில் ஒரு ஓரத்தில் 1 அங்குலம் தொலை அளவுக்கு ஒரு ஓட்டை ஒன்று பண்ணிக்கணும். ஒரு டின் கட்டர் இருந்தாக்கா கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ட்ரை பண்ணி செய்ய வேண்டியது தான். இப்போது இந்த ஹோலை கட் பண்ணியாச்சு, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இந்த 1 இன்ச்சு பைப்பு இதுக்குள்ளே ஃப்ரீயாக போகிற மாதிரி கொஞ்சம் பெருசு பண்ணி இதை கட் பண்ணி ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நண்பர்களே, இந்த மாதிரி டப்பாவோட அடிபாகத்தில் ஒரு 4 துளை, அதாவது சிமெண்ட் கலவையில் இருக்க தண்ணி வெளியே போகிறதுக்காக ஒரு 4 துளை போட்டுக்குவோம். ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட்டுக்கணும். 6 mm கம்பி சென்டராக வச்சுருக்கேன் பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். அதுக்கு இப்போது சிமெண்ட்டை கலந்துக்கலாம். அதாவது 1 பங்கு சிமெண்ட்டு 2 பங்கு எம்சாண்டு போட்டிருக்கேன். நான் எம்சாண்டு
மணல் கிடையாது, எம்சாண்ட். சிமெண்ட் கலவை கொஞ்சம் இலக்கமாகவே இருக்கட்டும், கொஞ்சம் தண்ணி அதிகமாக, ஓரளவுக்கு திட்டமாக. பைப்பை ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போது சிமெண்ட் கலவையை உள்ளே போட்டுக்க வேண்டியது தான். இப்போது ரெண்டாவது பைப்பு சைடில் இருந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த 6M கம்பி அதே போல் சென்டர் பண்ணி ஒரு gripக்காக உள்ளே கரெக்டாக வச்சு இப்போ திருப்பி மறுபடியும் சிமெண்ட் போடும். இது 2-in-1 ஸ்டாண்டு. ஒரே டப்பாவில் நாம் 2 ஸ்டாண்டு 2 பக்கம் வச்சுக்கலாம். அதாவது ஸ்ட்ரைட்டாகவும் வச்சுக்கலாம், ஸ்லாண்டிங்காகவும் வச்சுக்கலாம். அதுக்காக இது 2-in-1. சிமெண்ட்டு டப்பா ஃபுல்லாக ரொம்ப வேண்டாம், முக்கால்வாசி போட்டால் போதும். அளவு காட்டுறேன். அப்புறம் சைடு பைப்பு கொஞ்சம் மேல் தூக்குன மாதிரி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி தான் முக்கால்வாசி போட்டுக்கிட்டு அந்த சிமெண்ட் செட் ஆகிறதுக்காக கொஞ்சம் இந்த கரண்டியாலே லேசாக அப்படியே குத்தி விட்டு செட் பண்ணி வைங்க. இந்த டப்பாவோட கீழ் பக்கம் பாருங்கள், சிமெண்ட்டில் உள்ள தண்ணி எல்லாம் அந்த 4 ஹோல் போட்டோம் இல்லையா, அதன் வழியாக எக்ஸஸ் வாட்டர்லாம் அப்படியே கீழே அப்படியே வடிஞ்சிடுது பாருங்கள். அப்போ காங்கிரீட் கொஞ்சம் நல்லா இந்த சிமெண்ட் கலவை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுது. பாருங்கள் எப்படி மேலே டாப் வியூவில் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது 2-in-1 நேராக ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம், சைடில் வந்து சைடு ஆங்கிளுக்காக ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபைனல் ரிசல்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள். மேலே செல்லு வந்து சொருக்கி வச்சுருக்கேன், இது அவுட்புட்டு. இது முதல்ல செஞ்ச ஸ்டாண்டு, இது சிங்கிள் உள்ளது. இது என்கிட்ட 2 இருக்குது. இதில் அந்த 3/4 இன்ச்சு பைப்பு எப்படி கரெக்டாக போகுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும். இந்த ஸ்டாண்டில் தான் இப்போ நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோவெலாம். இந்த சிங்கிள் பைப்பு வச்சுருக்கு பார்த்தீங்களா, இதை நான் ஏற்கனவே முன்னாடியே செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் இந்த டபுள் உள்ள ஐடியா வந்து நான் டபுள் இது செஞ்சுக்க இருக்கேன். நன்றி நண்பர்களே.